ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அம்மா மாதம் வந்து 30,000 எப்படி நம்மளால் சம்பாதிக்க முடியும் இந்த டைலரிங் ஃபீல்டில் இருந்துக்கிட்டு அப்படின்னு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நம்ம இப்போ சொல்கிற உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனோ இல்லை வந்து எப்படி நம்ம வந்து இந்த டைலரிங் ஃபீல்ட்லேருந்து அடுத்தடுத்து நம்ம வந்து மேலே மேலே போகிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுமே வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவோடய போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட காசுன்னு ஒன்று இருந்துட்டாலே போதும். அது எப்படி நம்ம செலவு பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து செலவு பண்ணிட முடியும். ஆனால் அது வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் சம்பாதிச்சிட முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் போடணும், நிறைய இருக்குது. ஆனால் செலவு பண்ணுறதுக்கு அப்படி கிடையாது. நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து ஒரு ஒரு செகண்டில் ஒரு நொடியில் நம்மளால் வந்து செலவுக்கு யோசிக்கவே மாட்டோம் இல்லையா? ஆனால் வந்து நம்ம சேவிங் பண்ணணும். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம நினைக்கிற இடத்த வந்து அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போது நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்து நல்லாவே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து நார்மலாக ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண தெரியும் சிஸ்டர், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் வந்து நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசனை சிந்தனை எல்லாமே இருக்க தான் செய்யுது. அதை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக வந்து வழி நடத்திக்கிட்டு போனாக்கா நமக்கு வந்து நம்ம நினைக்கிற இலக்கை போய் அடைய முடியும் அப்படின்றதையுமே நம்ம இதில் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். நம்ம வந்து எது ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னாலுமே ஒன்றுக்கு 3 தடவை நம்ம யோசித்து பாருங்கள். எது நமக்கு நம்ம லைஃப்பில் இந்த ஸ்டெப் எடுத்தால் இது வந்து நமக்கு செட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் இல்லை? ஏன்னா உங்களுக்கு தான் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்ப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கான டைமிங்கை பார்ப்பீங்க. நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு எப்போ நம்ம மிஷினில் உட்கார முடியுன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீக்கிரமாக வேலையை முடிக்க முடியுதா? இல்லை அதிக நபர் இருக்காங்களா? இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலை கொஞ்சம் லேட் ஆகுதா அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நைட்டே கொஞ்சம் அதிக நபர் இருக்கீங்க அப்படின்னா நைட்டே கொஞ்சம் வேலையை கொஞ்சம் சுருக்கிக்கோங்க, வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்குமே வந்து ரொம்ப உடம்பு டயர்ட்னஸ் இல்லாமல் நார்மலாக நம்ம வேலையை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டைம் வந்து நமக்கு அது கிடைக்காது. நாம் தான் வந்து அந்த டைமை வந்து ஒதுக்கி நம்ம வேலையை வந்து இன்னும் வந்து செய்கிறதுக்கான நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்கும்போது தான் நம்மளால் வந்து நம்ம நினைக்கிற நேரத்தில் நம்மளால் வந்து கை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா? இன்றைக்கி வந்து நான் வீடியோக்கோசம் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வந்து அதாவது அவங்கவுங்க அனுபவித்து அவங்கவுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் மட்டும்தான் இதில் வந்து நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்க முடியும். நம்ம வந்து இப்போ பேசிட்டோம், அதனால் வந்து இவங்க இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை அப்படின்றவங்களும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து இது சாத்தியப்படும் அப்படின்ற மாதிரி சாத்தியப்பட்டிருக்கு. அதையுமே வந்து உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லணுன்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் நானுமே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவ தான். வீட்டில் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம், இதில் எப்படி நம்மளால் வந்து சம்பாதிச்சு நம்ம வந்து எடுக்க முடியுது, ஏன் அந்த மைண்ட் செட் நமக்கு வருது அப்படின்னா இதுக்குமே காரணம் வந்து கஸ்டமர் தான். இப்போ ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம், அந்த 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கையில் நமக்கு எல்லா காசும் கிடைக்குமான்னு கேட்டால் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நான் அப்புறமேட்டா வந்து தரேன், நான் நாளைக்கு வந்து தரேன், இன்னும் எங்கள் வீட்டுக்கார் சம்பளம் வாங்கலை, நான் ஞாயிற்றுக்கிழமை தரட்டுமா இல்லை சனிக்கிழமை தரட்டுமா இப்படின்ட்டு சொல்லிட்டு போகும்போது நமக்கு அந்த ப்ளவுஸ் தைச்ச காசை வந்து கையில் வந்து வாங்க மாட்டோம். அப்போ அது வந்து அவங்க சிறுக நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ப்ளவுஸ் தைச்ச நம்ம கையில் காசு வாங்கும்போது தான் அந்த நமக்கு வந்து ஒரு முழுமையாக வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கும் வந்து ப்ளவுஸ் தைக்கணுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் வரும். நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் நமக்கு இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து அதை வந்து செய்ய முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்குமே இந்த மைண்ட் செட்டு இருக்க தான் செஞ்சுது. நல்லாவே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாலுமே இது போலலாம் பண்ணுறாங்க, இதுக்கு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த டைமுக்கு நம்ம ஃப்ரீயாகவே இருந்திருக்கலாம், தச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணதான் செஞ்சுது. அதையுமே நம்ம கடந்து தான் வந்திருக்கோம். அப்போது எனக்கே இந்த மைண்ட் செட் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மைண்ட் செட் இருக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம எப்படி வந்து
நகர்த்திக்கிட்டு போகணும். அதை வந்து இந்த பிரச்சனைலாம் இதுக்கு மேல்பட்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, நான் வந்து ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து கையில் காசு கொடுத்துட்டு தைச்சி வாங்கிட்டு போங்க, வந்து அப்புறமேட்டா தரேன்ற பேச்சுக்கே இங்கே வேலை கிடையாது. ஏன்னா நானும் வந்து இதுலேருந்து வர வருமானத்தை வச்சு தான் குழந்தைக்கு வந்து நான் நோட்டு புக்கெலாம் வாங்கி கொடுக்கணும், இல்லை நான் நூல் வாங்கணும், லைனிங் வாங்கணும், எதையாவது ஒரு ரீசன் உங்களுக்கு வந்து அது ரொம்பவும் பர்ஃபெக்டாக பொருந்துகிற மாதிரி ஒரு ரீசனை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். அதே போல் கடனாக வந்து ப்ளவுஸோ இல்லை துணி ஓரடிக்கிறதோ வந்து பண்ணாதீங்க அப்படின்றதுமே கரெக்டாக வந்து பேசிடுங்க. அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து மனசு கஷ்டப்படுவாங்க, இவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்ககிட்ட நான் அப்படி பேசுனதே இல்லை, நான் வந்து எப்படி இதெல்லாம் இப்படி சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சிறு தொழில் நம்ம செய்யணும் அப்படின்றதுனால தான் இந்த டைலரிங் ஃபீல்டை வந்து தேர்ந்தெடுத்திருப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நம்ம நினச்ச இலக்கை போய் அடைய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இது மாதிரி நல்லாவே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க, அப்போ வந்து நம்ம வந்து இதுலேருந்து நம்ம எப்படி வந்து சேவிங் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் நிறையா வருது, நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, உங்களுடைய மணி வந்து வீட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லை என்னுடைய மணி வந்து சேவிங்கில் நான் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்போது நம்ம அதை வந்து வாரத்தில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் வாரத்தில் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வாரம் போயிட்டு போட்டு அது ஒரு டோட்டல் பண்ணிக்கோங்க. ஒரு மந்த்துக்கு நம்ம எவ்வளோ வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுது அப்படின்றதுமே நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் வச்சுங்க. 1 வீக் நீங்கள் இப்படி போடுறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு எப்படி தோணுன்னா, இதை விட வந்து இன்னும் ஒரு ரூ. 100 200 எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 500 அந்த வாரம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்த வாரம் நீங்கள் நான் ஒரு ரூ. 1000 போடணும், இல்லை ஒரு ரூ. 1500 போடணும், இல்லை ஒரு ரூ. 2000 போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த வாரம் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது உங்களே அறியாமல் அது ஒரு மோட்டிவேஷனாகவே உங்களால் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னு தோணும். அதேமாரி கஸ்டமர்கிட்ட கரெக்டாக கட்டந்துட்டால் வந்து இவ்வளோ காசு ஆகுது, இவ்வளோ ஆகுது, நீங்கள் அதை கொடுத்துட்டு ப்ளவுஸை வாங்கிட்டு போங்க அப்படின்றத நீங்களுமே வந்து சொல்ல வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறோன்னும் போது நமக்கு வந்து யாருமே வந்து போட்டி போடுறதுக்கோ இல்லை வந்து நம்ம வந்து அவங்கள பார்த்துட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கோ நமக்கு யாரும் கிடையாது. நம்ம தான் ஸ்டிச் பண்ணுறோம், நம்ம தான், வேறு யாரும் அங்கே போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து நம்ம வந்து எப்படி மோட்டிவேஷனாக இருக்கணும், நம்ம வந்து நம்மளுடைய சேவிங்க்கு நம்ம எப்படி வந்து இன்னும் வந்து தன்னம்பிக்கையோடு அடுத்தடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போது இந்த மந்தில் நான் இவ்வளோ சம்பாதிச்சு நான் சேவிங் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையும் உங்கள் காலும் வந்து ஓட செஞ்சிடும். கட்டன்னு வேலையை முடிக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், நான் இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிக்கணும், நாளைக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த வாரத்தில் நான் இவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து அப்போ அந்த ஆரம்ப ஸ்டேஜில் காலால் மெரிச்சு தைக்கும்போதே சாதா ப்ளவுஸ் வந்து 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஜாக் மிஷின் வச்சுருக்குறோம். இது வந்து ஸ்மார்ட்டாக இப்போ வந்த மிஷின். இது காலாலே வந்து கட் பண்ணுறது, அதாவது கத்திரிக்கோல் வச்சு நூலை கட் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி மாடலில் தான் இப்போ நான் பார்த்து வாங்கியிருக்கிறேன். ஒர்க் அதிகமாக இருக்குது, அதுமாரி நம்ம வந்து நல்ல மிஷினாக பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது மாதிரி நான் பிளான் பண்ணி ஒரு மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னும்போது அப்போ நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து 4 லைனிங் ப்ளவுஸ் 2 சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். அப்போது ஒரு நாளைக்கு என்னால் வந்து ஒரு ரூ. 1000 ஒரு 1200 1500 கூட என்னால் வந்து சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு திறமை வந்து வளர்ந்துடுச்சு. அப்போது வந்து அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாளைக்கு இப்படி சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு வாரத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றதை நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்போ ஒரு மந்த்லி எவ்வளோ வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மாதம் 30,000 சம்பாதிக்கலான்னு. அதுக்கு மேலே
மேலேயும் நம்மளால் மணி வந்து மந்த்லி வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் மூலியமாக தான் வந்து இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள், என்னால் இதுவும் முடியும், இதுக்கு மேலேயும் வந்து என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது தான் கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும்னு சொல்லிட்டு நமக்கே வந்து இதை வந்து புரிய வைக்கும். இதுபோல் நீங்கள் எத்தனை பேர் இது போலலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க? நான் வந்து இது போல் தான் வந்து பண்ணி நான் சேவிங் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். இல்லை வந்து நான் வந்து ஜுவல்ஸ் வந்து நகைச்சீட்டு போட்டிருக்கேன், அதிலுமே வந்து அதையுமே கட்டிக்கிட்டு வரேன், அதுவுமே நான் வந்து சேவிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதன் மூலயமா பார்க்குற நம்மளுடைய வியூவர்ஸ்க்குமே வந்து இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போல் நீங்களாம் எத்தனை பேர் இது போல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா டைலரிங் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை வந்து சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலுமே என்னுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதே போலே வந்து நான் வந்து லக்ஷ்மி லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே வந்து டைலரிங் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கேன். இந்த சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.